எவர் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள அவங்க இருக்கணும். ஃபோன் பண்ணி வர சொல்லு. ராஜா, நீங்கள் யாரும் போக வேண்டாம், நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். நீங்கள் இருங்க, இந்த வந்துடுறேன் சார். போயிட்டு வாங்க. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? நமக்குன்னு யாருமே இல்லையா? நம்மளை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா? ஐயோ, சூர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுமா? நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சே. பொன்னி ஆண்டி நிலைமை அங்க என்னன்னு தெரியலையே. நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். கடவுளே, எனக்கு அதுக்கான சக்தியை கொடு. என் புள்ள அனாதை ஆயிடக்கூடாது. அதுக்கு அப்பா வேணும். அது உரிமையோட சூர்யாவை அப்பான்னு கூப்பிடணும். சூர்யாவை அப்பான்னு கூப்பிடணும். விடக்கூடாது, விடக்கூடாது. என்ன கல்யாணத்துக்கு நேரம் ஆக ஆக தப்பிச்சு போகணும்னு துடிக்கிறியா? சிவா, ப்ளீஸ் சிவா, நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கே தெரியும். நான் இப்ப அங்க போலன்னா நான் மட்டும் இல்ல, என் வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து அனாதை ஆயிடும். ப்ளீஸ் சிவா, உன் அக்கா தங்கச்சிங்க யாராவது இந்த நிலைமையில இருந்தா நீ விட்டுருவியா? ப்ளீஸ் சிவா, என்ன விட்டுரு சிவா, ப்ளீஸ் சிவா, ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ண இடம் கொடுத்தது உன் தப்பு. அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். சிவா, நீ 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 பேசுற பேச்சு ஒரு பக்கமா இருக்கு. அந்த தப்புல 2 பேருக்குமே பங்கு இருக்கு. அது உனக்கு புரியவே புரியாதா? ஏன் இப்படி பண்றீங்க? ச்சீ. இந்த அட்ரஸ் தான் வாணி அக்கா சொல்லிருக்கு. இது என்ன வீடு மாதிரி இருக்கு? ஒருவேளை இந்த வீட்ல அடைச்சு வச்சிருப்பாங்களோ? சரி, நாங்க எப்படியோ போறோம், எங்களை விட்டுரு ப்ளீஸ். ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சிவா? ப்ளீஸ் சிவா, கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். நீ என்ன வேணாலும் சொல்லு, சூர்யாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ சொல்ற எதை பத்தியும் யோசிக்கிற அளவுக்கு நான் இல்லை. யாரா இருக்கும்?
யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசுவீங்களா? உள்ள கூப்பிட்டு வச்சு பேச மாட்டீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. எப்படி உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார முடியும்? நான் சூர்யாவுக்கு சொந்தம். நீ சூர்யாவுக்கு ஃப்ரெண்டு தானே? தள்ளு தள்ளு. இங்க பாருங்க, எனக்கு சூர்யான்னு யாரையும் தெரியாது. நீங்க தயவு செஞ்சு வெளியே போங்க. பவித்ரா, பவித்ரா, பவித்ரா. ஏங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல இங்க யாருமே கிடையாதுன்னு. மேடம் சொன்னா கேளுங்க மேடம். பவித்ரா, சூர்யானா எனக்கு யாருன்னு தெரியாது சொல்றேன்ல. உனக்கு சூர்யாவும் தெரியும், பவித்ராவும் தெரியும். சூர்யாவும் பவித்ரா ஒருத்தர் காதலிச்சாங்கங்கிற விஷயமும் தெரியும். பவித்ரா வயித்துல குழந்தை வளர்ற விஷயம் கூட உனக்கு தெரியும். சூர்யாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை பவித்ரா தடுக்க கூடாதுங்கிறதுக்காக தானே அவளை கடத்தி வச்சு இந்த வீட்டுல எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி. பவித்ரா, 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 பவித்ரா. ஏய், பவித்ரா எங்க? ஏன் இப்ப அவளை என் கூட அனுப்பல? இரு, நான் போலீஸுக்கு போன் பண்றேன். ஏய் ஏய், என் போன். ஏய், கதவு தர. டேய், கதவு தர. இந்த பார். ஏய், நான் சொல்றது கேளு. கதவு தர. கதவு தர. ஏய், கதவு தர. இத பாரு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்றன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏய், இத பாரு, என் அக்கா வாணி கையில சிக்கின உன்னை என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாது. கதவு தர. ஏய், நான் சொல்றது கேளு. கதவு தர. நீங்க யாரா வேணாலும் இருங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம். அவனுக்கு ஸ்வேதாவோட கல்யாணம் நடக்கிறது தான் முக்கியம். அது வரைக்கும் உங்களையும் பவித்ராவையும் இங்கிருந்து வெளியே விட போறதே இல்ல. இங்கேயே கடங்க. கதவு தர. கதவு தரப்பா. நீ பெரிய தப்பு பண்ற. நான் சொன்னா கேளு. கதவு தர. ஐயோ, கதவு. ஏய் பவித்ரா, ஏய் பவித்ரா. பவித்ரா,
பவித்ரா பவித்ரா ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச ஐயோ ஏய் எங்கடி போன டேய் எங்கடா இருக்கீங்க இங்கதான் சார் நம்ம தெருமுனையில் இருக்க டீ கடையில. டேய் பவித்ரா தப்பிச்சிட்டாடா என்ன சார் சொல்றீங்க? தப்பிச்சிட்டாளா? எப்படி சார்? டேய் எப்படின்னு தெரிஞ்சா நான் எப்படா தப்பிக்க விட்டுருப்பேன் ஆனா இப்பதான் தப்பிச்சிருக்கா இந்த ஏரியாக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கணும் நீங்க உடனே போய் தேடுங்க அப்ப இந்த ஏரியாவை தாண்டக்கூடாது சார் சரிங்க சார். டேய் இங்க பாரா, அந்த பொண்ணு தாண்டா ஓடிட்டு இருக்கு. சார் நாங்க அவளை பார்த்துட்டோம். நீங்க போன வைங்க, நாங்க பாத்துக்கிறோம். வாங்கடா. டேய் அவ முடிய புடிச்சு இழுத்து அப்படியே அவளை கூட்டிட்டு வாங்கடா ஏய் நில்றி. ஏய் ஏய் நில்லு. ச்சே. எங்க போனா அவ? சரி வாங்கடா போலாம். வா. சத்ரு இங்கடா இப்படிதானே வந்தா? சரி சரி வைங்க, நான் வந்து சந்துரு 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 நில்லு. சொல்லுங்க மாமா. என்ன சந்துரு, பவித்ரா வீட்ல இருக்காளா இல்லையாடா? இல்ல மாமா. இல்லையா? சரி பரவாயில்ல, நீ கிளம்பி முதல்ல மண்டபத்துக்கு வா. டேய் உங்க அப்பா நீ பவித்ராவை தான் தேடி போயிருக்கேன்னு நினைச்சு உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான்டா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா சந்துரு, நீ உடனே இங்க வா. தாலி கட்ட டைம் ஆச்சுடா. நீ இல்லாம இருந்தா நல்லா இருக்காது. நான் எதுக்கும் பவித்ரா வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. டேய் சந்துரு, அதெல்லாம் வேணாம்டா, நீ உடனே கிளம்பி வாயேன். சரி ஓகே மாமா.
சந்துரு 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 நில்லு சந்துரு சந்துரு நேரமாச்சு, பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ. சரி, நான் போய் ஸ்வேதா கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ போன் அடிக்குது. ஐயோ ஒருவேளை பொண்ணு எனக்கு போன் பண்றாளோ என்னமோ. எப்படி தகவல் சொல்றது, என்ன பண்றது? ஐயோ அக்கா அக்கா சீக்கிரம் போன் எடுங்க. ஐயோ ஸ்வேதா, ரெடி ஆயிட்டியாமா? ரெடி மம்மி. உன்னை கூப்பிடுறாங்க, வா. நல்லா இருக்கு. போலாம் மம்மி. பொன்னி, என்னாச்சு உனக்கு? இந்த பாரு, உனக்கும் பவித்ராக்கும் என்ன பிரச்சனை ஏதுன்னு எனக்கு தெரியாது. அவ எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா பொன்னி, எதுவா இருந்தாலும் கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க நடக்கிறது உன் புள்ள கல்யாணம். நீ நிறைஞ்ச மனசோட அவனை ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லைன்னு பவித்ராவை காணும்ல. இந்த பாருமா, பவித்ரா இப்ப வர மாட்டா. இப்பதான் சந்துருகிட்ட போன்ல பேசினேன். அவ இப்ப வரைக்கும் வீட்டுக்கும் வரல, மண்டபத்துக்கும் வரல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை நம்ம தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். பண்ணி சூர்யா தாலி கட்ட வேண்டியதே பவித்ராவோட கழுத்துல தானே. அண்ணா, உன் ஆள் வராங்க. தேவதை மாதிரி இருக்காங்க. பொண்ணு தான் போன் பண்றா. எப்படி தகவல் சொல்றதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ கடவுளே, எப்படி இந்த தகவல் பொண்ணுகிட்ட சொல்றது? ஐயோ, இந்த நேரத்துல ராணி அக்காவும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஸ்வேதா, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காரு.
கடவுளே, இந்த நேரம் பார்த்து ராணியக்கா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. சூர்யாவும் ஸ்வேதாவும் மணமேடைக்கு வேற வந்துட்டாங்க. பவித்ராவோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, என்னடி தப்பிச்சு ஓடலாம் நினைச்சியா? எங்க இப்ப ஓடு ஓடு பார்க்கலாம். என்ன பாக்குற? இன்னும் யாராவது வந்து உன்னை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறியா? இந்த ஏரியால ஒருத்தனும் உன்னை காப்பாத்த வரமாட்டான். இங்க இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் உன்னை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். ப்ளீஸ் என்ன விட்டு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் நீ இப்ப விடலன்னா என் வாழ்க்கையே அழிஞ்சிரும். ப்ளீஸ் என்ன விட்டு. உன்னை விட்டா என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமே. அப்புறம் எப்படி? இருந்தாலும் நீ என்ன ரொம்ப அலைய விட்டுட்ட. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. விடு 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 விடு. ஏய் நில்லுடி நில்லுடி. ஏய் நில்லுன்னு சொல்றல. ஏய் நில்லுடி. ஐயோ கடவுளே, ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஏதாவது பண்ணுப்பா. ஐயோ யாராவது வாங்களே, கதவு திறங்களே. ஐயோ கதவு திறங்க, யாராவது கதவு திறங்க. அம்மா, மாப்பிள்ளை வீட்டில் வாங்கியிருக்கிற முகூர்த்த புடவை எடுத்து கொடுங்க. இப்படி கொடுங்க. ஓம் அன்புலட்சுமியே போற்றிவோம், அன்னலட்சுமியே போற்றிவோம், அமிர்தலட்சுமியே போற்றிவோம், அம்சலட்சுமியே போற்றிவோம், அருள்லட்சுமியே போற்றிவோம், அழகுலட்சுமியே போற்றிவோம், ஆதிலட்சுமியே போற்றிவோம். அம்மா, இந்த முகூர்த்த புடவை கரண்ட் சீக்கிரமா வாங்க. பார்த்து கொண்டு போங்க. ஸ்வேதா, ஒளிலட்சுமியே அதை என்கிட்ட கொடு. போற்றிவோம், ஓம்காரலட்சுமியே பார்த்து வா. போற்றிவோம், கருணலட்சுமியே போற்றிவோம், கனகலட்சுமியே போற்றிவோம், ஆதிலட்சுமியே போற்றிவோம், கஜலட்சுமியே போற்றிவோம், குணலட்சுமியே போற்றிவோம், குருமலட்சுமியே போற்றிவோம், லட்சுமியே போற்றிவோம், தானலட்சுமியே போற்றிவோம், குணலட்சுமியே போற்றிவோம், கேசவலட்சுமியே போற்றிவோம். இந்த நிமிஷம் வரைக்கும் பவித்ராவை பத்தி எந்த விஷயமும் தெரியலையே. கடவுளே, மறுபடியும் அவ தப்பான முடிவை எடுத்திருக்க கூடாது. வாங்கிக்கோங்க. அம்மா, இது அக்னியில சந்திரனை போடுங்க. வந்துட்டாமா? இவன் ஒருத்தன் எந்த நேரத்துல எங்க போறதுன்னே தெரியாது. ராஜா, சரி அதான் வந்துட்டான்ல, விடுப்பா. என்னாச்சு? அம்மா சாரிம்மா,
பவித்ராவை எப்படியாவது கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியலம்மா. என்ன சொல்ற சந்துரு? ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அவங்க எங்கேயுமே இல்லைம்மா. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கல்யாணம் முடிஞ்சதும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சந்துரு, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இந்த கல்யாணத்தினால தான்டா சந்துரு பவித்ரா இங்கிருந்து போயிட்டா. அம்மா, என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல, ராணி அக்கா இன்னும் வரல, அதான். சரிம்மா. போனை எடுங்கக்கா. சந்துரு, பவித்ரா இன்னும் ஊர்ல இருந்து வரலையா? ஆமா அங்கிள், இன்னும் வரல. சரிப்பா. ஐயோ, யாராவது வாங்களே, கதவு திறங்களே. ஓம் புண்ணியலட்சுமியே போற்றி. பொண்ணு அடிச்சுட்டு வாங்க. இப்ப வந்துருவா. போ, நான் போய் கூட்டிட்டு போய் வரேன். பார்த்து போ. ஸ்வேதா, இன்னுமா ரெடி ஆகுற? வாமா போலாம். எல்லா நகை போட்டல்ல? எல்லாம் ஓகே, வா வா வா. ரொம்ப அழகா சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. ஓம் மாலையை போட்டுக்கமா. ஓம் தேவலட்சுமியே போற்றி. ஓம் துளசிலட்சுமியே போற்றி.
சிவா எதுக்கு இங்க வரான்? அங்க பவித்ராவை பாத்துக்க தானே சொன்னேன். நான் சொல்ல மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க. ஆ சரிங்க. ஏன்பா சிவா, நீ சூர்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாரும் மாதிரி கடைசி நேரத்தில் வருவியா? முன்னாலே வர மாட்டியா? என்னப்பா முகம்லாம் இப்படி வேத்து போயிருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அது இல்லை அங்கிள், சூர்யா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அங்கிள். நான் இரு, தாலி கட்டி முடிட்டு அப்புறம் பேசிக்கலாம். அது இல்லை அங்கிள், ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கிள். இப்பவே பேசியாகணும் அங்கிள். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அங்கிள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். டேய் சூர்யா, கொஞ்சம் பொறுங்கோ. மந்திரம் சொல்றாருல, அப்புறமா பேசலாம். ஆ சரிங்க. சிவா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்களும் போடுங்க போடுங்க. டீ போன்னு சொல்றேன்ல. போடு போடு. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? சூர்யா எப்படி பயப்படுறான்? டேய் இப்போ இதுக்கடா வந்த? கடவுளே, தாலி கட்ட போறானே, எப்படி இப்ப கல்யாணத்தை நிறுத்துறது? ராணி அக்கா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கடவுளே. சூர்யா, பெரிய தப்பு நடந்து போச்சுடா. டேய் என்னடா சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? சீக்கிரம் சொல்லு. பவித்ராக்கு கார் ஆக்சிடென்ட்டா. ஸ்பாட்லயே ஆள் அவுட் ஆச்சு. போடுங்க போடுங்க போடுங்க. டேய் சிவா, என்னடா சொல்ற? போக ட்ரை பண்ணாடா. நான் அவளை பிடிக்கிறதுக்கு விரட்டிட்டு போனப்போ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மச்சி. நான் தான் அவளை துரத்திட்டு போனேன்னு சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான். எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்துட்டேன்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, ரொம்ப பயமா இருக்கு மச்சி. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலடா. அந்த வீடு தப்பிச்சியாண்டா இங்க வந்த? எங்கேயாச்சும் போயிருக்க வேண்டியதானே? டேய், அப்ப நான் மாட்டினாலும் பரவாயில்ல, நீ சேஃபா இருக்கணும்ல? ஆமா, அப்படித்தான். யாராவது உன்னை தேடி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா
யாருங்க இது? மாப்பிள்ளையே இவ்ளோ நேரம் அந்த பையன் கூட பேசிட்டு இருக்காரு. சரி இரு, நான் என்னன்னு கேக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. ராஜாராம், முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்குல்ல, என்னப்பா இது? அந்த தம்பியை தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசிக்க சொல்லுப்பா. யாருப்பா அந்த தம்பி? சரிப்பா. சூர்யா, முதல்ல தாலி கட்டு, சீக்கிரம். சரி சரி, முதல்ல நான் தாலி கட்டி முடிச்சிடுறேன், அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். போடா. என்னோட ஃப்ரெண்டு. ஹலோ. இந்தாங்கம்மா, இதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அம்மா, யாருக்குமா ஃபோன் பண்ற? ஒன்றும் இல்லடா. இப்படி கொடுங்க. கடவுளே, என்ன பண்றது? பேசாம நாமளே போய் அவர்கிட்ட சொல்லிடலாமா? ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் சந்நிதி லட்சுமியே போற்றி, ஓம் சாந்த லட்சுமியே போற்றி, ஓம் சீதா கெட்டிமேளம் மாங்கல்ய தரணம். ஒரு நிமிஷம் நிறுத்துக்க.
வாணியம் எதுக்கு வந்திருக்காங்க? அதுவும் போலீஸோட என்ன பிரச்சனையா இருக்கும்? எதுக்கு கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றாங்க? ஒன்றும் புரியலையே. சிவா சொன்ன மாதிரி பவித்ரா கார் ஆக்சிடென்ட்ல இறந்தது உண்மைதான் போல இருக்கே. அதான் போலீஸ் தேடி இங்க வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே. அக்கா, ராணி அக்கா வரல. கொஞ்சம் பொறு ராஜாராம், இந்த கல்யாணம் கொஞ்ச நேரம் நிக்கணும். உங்க பையன் சூர்யா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். முக்கியமான விஷயம், தனியா விசாரிக்கணும். நம்ம சூர்யா கிட்ட விசாரிக்கணுமா? என்ன வாணி மேடம் சொல்றீங்க? அவன்கிட்ட என்ன விசாரிக்கணும்? அது நான் சூர்யா கிட்ட தான் சொல்ல முடியும் ராஜாராம். சூர்யா, எதை பத்தி விசாரிக்க போறோம்னு உனக்கு தெரியும்ல? அப்பா ரொம்ப செல்வாக்கானவரு. இப்படி எல்லாம் நடந்துடாதுன்னு நினைச்சுதானே ரொம்ப தைரியமா நீ மனவரையில உட்கார்ந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பணமும் செல்வாக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வைக்க முடியும்னு நீ நினைக்காத சூர்யா. காத்து, மழை, புயல் மாதிரி நம்ம கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள் உலகத்துல இருக்கு. ஒண்ணும் இல்ல ஸ்வேதா, ஒண்ணும் இல்ல. சூர்யா, என்ன நடக்குதுங்க? வாணி மேடம் ஏன் போலீஸோட வந்திருக்காங்க? என்ன தப்பு நடந்துச்சு? சூர்யா கேக்குறாருல, சொல்லு. டேய் ராஜாராம், இது எல்லாரும் முன்னாடியும் விசாரிக்க வேண்டாம். அவனை தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சா இந்த பிரச்சனை ஸ்மூத்தா முடிஞ்சிடும். உங்க குடும்பத்தோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. இல்ல, தாலி கட்டி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாமே. நோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜாராம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தான் இந்த விசாரணையே நடக்கணும். சூர்யா, எந்திரிச்சு வா. சாரி ஸ்வேதா. ஏம்பா ராஜாராம், என்னப்பா இங்க நடக்குது? இருப்பா. வாப்பா. பொன்னி, என் கூட வா. வாங்க, கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏம்பா போலீஸ் தேடி வந்திருக்காங்க, என்னப்பா பிரச்சனை?
கொஞ்சம் பொறுமாணிக்கம். அவங்க என் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. எங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா காரணம் இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. சொல்லு சூர்யா, பவித்ரா எங்க? பவித்ரா யாரு? எந்த பவித்ரா? பவித்ரா யார் ஆண்டி? ஓ சூர்யா, இந்த பாட்டி வடை சுட்ட கதையில இருந்து நான் ஆரம்பிக்க முடியாது. அதுக்கான நேரமும் இல்ல, பொறுமையும் இல்ல. மரியாதையா உண்மையை பேசினேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மணவரையில உட்காருவ, இல்ல நேரா லாக்அப்ல போய் தான் உட்காருவ. சொல்லு, பவித்ரா எங்க? சூர்யா, இத பாரு, வாணியக்கா நம்ம வீட்டுக்கு வரலனாலும் எப்போ நம்ம வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். தயவு செஞ்சு போய் பேசாம அவங்க கிட்ட உண்மையை சொல்லு. ஆண்டி, எனக்கு பவித்ராவை தெரியும். பவித்ரா பௌர்ணமாவோட தூரத்தை சொந்தம். இன்ஃபேக்ட் அவங்களோட தான் அவுட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாங்க. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதானே உனக்கும் அவளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்? இல்ல நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றதா உண்மை ஆண்டி, வேற எதுவும் இல்ல. வாசு, அந்த பேப்பர் கொடுங்க. அம்மா, என்னது இது? இது என்னன்னு தெரியுமா சூர்யா? டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ். இந்த 2 நாள்ல நீ எங்கெல்லாம் போயிருக்க, யார் கூட எல்லாம் போன்ல பேசிருக்க, அதோட கம்ப்ளீட் லிஸ்ட் இதுல இருக்கு. உன் ஃப்ரெண்ட் இந்த சிவாவோட மட்டும் நீ ஒரு 40 தடவை பேசிருக்க. அது மட்டும் இல்லாம நீ யாரெல்லாம் மீட் பண்ணியோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதுல ரொம்ப பர்டிகுலரா பவித்ராவோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன இடத்துல உன் போனும் உன் ஃப்ரெண்ட் சிவாவோட போனும் ரெண்டும் அவ பக்கத்துல தான் இருக்கு. ஐ மீன், நீங்க 2 பேரும் அவளை கடத்தி அவளை உங்க பக்கத்துல வச்சுதான் அவ போனை நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கீங்க, இல்ல? பவித்ராவோட போன்ல இருந்து பொன்னியோட போனுக்கு மெசேஜ் வந்த டைமை பாக்குறப்ப அந்த மெசேஜ் நீ அனுப்பியிருக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சு கண்ணா. இன்னைக்கு தேதிக்கு போலீஸையோ லாயரையோ ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சொல்றேன், நீயும் உன் ஃப்ரெண்ட் சிவாவும் சேர்ந்து அந்த பவித்ராவை கொலை பண்ணிருக்கீங்க. இல்ல அம்மா, இல்லம்மா. என்னக்கா சொல்றீங்க? உண்மையா இல்லையா சொல்லு. இல்ல. சொல்லு சூர்யா. இல்ல. ஐயோ ஆண்டி, இல்ல ஆண்டி, நான் கொலையெல்லாம் பண்ணல. அம்மா, நான் கொலையெல்லாம் பண்ணல. நான் கொலை பண்ணல ஆண்டி. பாரு, நீ உண்மையா சொல்ல போறியா இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் மேல வர சொல்லிட்டா உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க, அதுக்கப்புறம் என்ன கேட்காத. வேண்டாம் அம்மா. சூர்யா, இந்த கொலை குற்றத்துக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா? ஆயுள் தண்டனை. அப்புறம் வாழ்நாள் பூரா ஜெயில இருக்கணும். ஓகேயா? இல்ல ஆண்டி, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் அந்த கொலையை பண்ணல ஆண்டி. ஏய் சூர்யா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவளை தெரியாதுன்னு சொல்ற, இப்ப நான் அவளை கொலை பண்ணலன்னு சொல்றேன். என்ன வரிசையா போய் சொல்லிக்கிட்டே இருப்பியா? இப்பவே அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு உள்ள எடுத்துட்டு போக சொல்றேன். இல்லம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த கல்பிரட் சிவாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆண்டி, போய் சொல்லுங்க. ஆண்டி, ஆண்டி, நான் பண்ணல ஆண்டி. அம்மா, நான் பண்ணலமா. அம்மா, அந்த கொலையை நான் பண்ணல ஆண்டி, நம்புங்க. அம்மா சொல்லுமா, நான் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லுமா. ஆண்டி, சத்தியமா இதை நான் பண்ணல. ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? அம்மா சொல்லுமா. ஆண்டி, ட்ரஸ்ட் மீ. ஆண்டி, ஆண்டி நம்புங்க. இன்ஸ்பெக்டர், இவனை ஆண்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நானே என் வாயில உண்மையை சொல்றேன். என்ன இப்ப உண்மையை சொல்லு. நான் பவித்ரா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். நானும் அவ்வளோ காதலிச்சது உண்மைதான்.
அவ என்னால கன்சீவ் ஆனது உண்மைதான். கடத்த மட்டும் தான் அவன்கிட்ட சொன்னேன். கொலையில நான் பண்ண சொல்லல. கொலை நான் பண்ணல ஆண்டி. நான் கொலையெல்லாம் பண்ணல சார். ஆண்டி அம்மா நான் கொலை பண்ணலம்மா. ஆண்டி சொன்னா கேளுங்க, நான் கொலை பண்ணல. யாரும் அப்படி பார்க்காதீங்க. இல்லையே, பவித்ரா இப்ப உயிரோட இல்லைங்கிற தகவல் தானே எனக்கு இப்ப வந்திருக்கு. பாவி, பாவி, ஏன்டா, ஏன் இப்படி பண்ண? ஒரு அப்பாவி பொண்ணு கெடுத்தது மட்டும் இல்லாம அவளை கொலையே பண்ணிட்டியேடா. பாவி, நீ நல்லா இருப்பியாடா? அம்மா இல்லம்மா. இல்லக்கா, இவன் என் புள்ளையே இல்ல. நீ என் புள்ளையே இல்ல. நான் கொலை பண்ணலம்மா. கொலை பண்ணல. நான் அவனுக்கு கடத்த மட்டும் தான் சொன்னேன். ஆண்டி நான் அவனை வெறும் கடத்த மட்டும் தான் சொன்னேன். அம்மா நான் அவனை கடத்த மட்டும் தான் சொன்னேன். வெறும் சிவாவை கேளுமா. பேசாத, திரும்ப திரும்ப போய் பேசாத. நீ கண்டிப்பா பண்ணி இருப்படா. நான் இல்லம்மா. குலதெய்வ கோயில்ல பூவை மாத்தி வச்சு வந்தானே நீ. பெத்த அப்பா மேலேயே பொய் சத்தியம் பண்ண வந்தானே நீ. நீ பண்ணிருப்படா, நிச்சயம் பண்ணிருப்ப. இல்லக்கா, இவனை கூட்டிட்டு போக சொல்லுங்க. கண்டிப்பா இவன் பண்ணிருப்பாங்க. நான் தப்பு பண்ணல. அவனை கூட்டு போக சொல்லுங்க. நான் அவனை கடத்த மட்டும் தான் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் அவனை கடத்த மட்டும் தான் சொன்னேன். நான் கொலையெல்லாம் பண்ணல. ஆண்டி நான் கொலை பண்ணல. சிவா கேட்டா சும்மா இருக்க சொல்றா. நான் கொலை பண்ணல எடுத்து சொல்றா. ஆண்டி நான் கொலை பண்ணல. ஆண்டி சார் நான் கொலை பண்ணல சார். கொலை பண்ணல. டேய் சிவா சொல்றா, வாய் தந்து சொல்றா. அம்மா நான் கொலை பண்ணலமா. அவளை கொலை பண்ண. அம்மா நான் வெறும் கடத்த. என்னடா பாவம் பண்ண? அம்மா நான் கொலை பண்ணலமா. அவனை கடத்த மட்டும் தான் சொன்னேன். பேசாத பொன்னி, முதல்ல அடிக்கிறது நிறுத்து. சரி, நீ கொலை பண்ண, நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஆண்டி. அம்மா பாத்தியா ஆண்டி, நீங்களாவது என்ன நம்புறீங்கல்ல. தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இல்லக்கா, இவனை நம்பாதீங்க. இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவன் கண்டிப்பா அவளை கொலை பண்ணிருப்பான். ஐயோ அம்மா நிறுத்துங்கம்மா. அம்மா ஏமா இப்படி பண்ற? ஆண்டி சத்தியமா நான் கொலை பண்ணல ஆண்டி, நம்புங்க. என்னமா நான் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ப மாட்டேன்ற? உன்னை நான் நம்ப மாட்டேன். நீ பண்ணிருப்படா. இருப்படே. நான் சொல்றேன்லம்மா. பாவி, படுபாவி, ஏன் என் வயித்துல வந்து பிறந்த? எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்க. உன்னை புள்ளன்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்கு. நான் கடத்த மட்டும் தான் சொன்னேன். சரி சூர்யா. ஆண்டி ஆண்டி நான் கடத்த மட்டும் தான் ஆண்டி சொன்னேன். சரி, நீ பவித்ராவை கடத்த மட்டும் தானே சொன்ன. இப்ப நேரா இங்க வந்தா என்ன பண்ணுவ? கையெடுத்து கும்பிடுவேன் ஆண்டி, கையெடுத்து கும்பிடுவேன். வேணா அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். நீங்க என்ன காப்பாத்துங்க ஆண்டி, காப்பாத்துங்க. சரி சரி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டி. அப்படி வா வழி. கேக்குற விதத்துல கேட்டா உண்மையெல்லாம் வெளியே வருது. சூர்யா, பவித்ரா சாகல. சாகலையா? ஐயோ, காக்கா வலிப்பு மாதிரி இருக்கே.
என்ன சார் ஆச்சு சார்? என்ன சார் ஆச்சு? ஏய், யாரா அது? எங்க சார் மேல கார் விட்டு அடிச்சது? வெளில வாடா. நீங்களா? ஏய், நம்ம மட்டும் கோர்ட்ல வாணிய மாட்ட சிக்கணும். வாழ்நாள் ஃபுல்லா நம்ம ஜெயில தாண்டா இருக்கணும். சிவா சார், இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க. டேய், வாங்கடா போலாம். வாங்கடா. என்ன எந்திருக்க முடியலையா? கடவுள் உனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டார் போல இருக்கு. பவித்ரா, உன்னை இவ்வளவு தூரம் கடத்திட்டு போய் கொடுமைப்படுத்திருக்கா. அப்படிப்பட்டவனுக்கு நீ நல்லது பண்ணணும்னு யோசிச்சிருக்கிய. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல, இந்த நிலைமையில எப்படி மேடம் ஒருத்தர் விட்டுட்டு போக முடியும்? அவ சொன்னது காதல விழுந்துச்சா? என்ன மன்னிச்சிரு பவித்ரா. நான் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பார்த்தேன். ஆனா நீ என் உயிரை காப்பாத்திருக்க. என்ன மன்னிச்சிரு பவித்ரா. நீ முதல்ல அழுவுறத நிப்பாட்டு. பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம தப்பு பண்றது, தப்புக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கால்ல விழுறது. உங்களுக்கு இந்த ரெண்டு தவிர வேற எதுவுமே தெரியாதா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஆமா, ராணி எங்க? அவங்கள என் வீட்டுல அடைச்சு வச்சிருக்க மேடம். ராணிக்கு உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சது நான் தான். ரொம்ப நேரமா அவளுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருக்கேன். ஆனா அவ போனே அட்டெண்ட் பண்ணல. அதனால தான் நான் கிளம்பி வந்தேன். நல்ல வேலை, வழியில உங்களை பார்த்துட்டேன். இந்த பாரு, இன்னும் 1/4 மணி நேரத்துல கல்யாணம். ஓம் உயிரை காப்பாத்தினவளுக்கு கை மாறா நீ என்ன பண்ண போற சொல்லு. சொல்லு மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சூர்யா வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. சூர்யா பவித்ராவை தான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன் மேடம். ப்ளீஸ் மேடம், சொல்லுங்க மேடம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? நிச்சயமா மேடம். சூர்யா அவன் வாயால பவித்ராக்கு செஞ்ச கெடுதலை ஒத்துக்கணும். அதுக்கு நீ ஒரு பொய் சொல்லணும். சொல்லுவியா? மேடம், என்ன பொய் மேடம்? சொல்லுங்க மேடம், நான் சொல்றேன். சூர்யா கிட்ட பவித்ரா கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சொல்லணும். சொல்லுவியா? நீ அது மட்டும் சொல்லு.
மத்தத நான் பாத்துக்கிறேன். இதுதான் நடந்தது. இவளை அடிச்சு வச்சா ஆபத்திலிருந்து மொத்தமா தப்பிச்சலான்னு 2 பேரும் தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. இப்ப 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ண? மா இதுக்கு பின்னாடி நீயும் தான் இருக்கியா? எல்லாரும் சேர்ந்து நாடகம் மாதிரி என்ன ஏமாத்திருக்கீங்களா? ஏய் இங்க பாரு சூர்யா, உன் அம்மா கிட்ட இப்படியா பேசுவ? பவித்ரா விஷயத்துல நீ பண்ணது தப்பு. நீ அந்த தப்ப உணர்ந்து பவித்ராவை ஏத்துக்கணுங்கிறதுக்காக தான் பொன்னியோ ராணியோ இது எல்லாம் பிளான் பண்ணாங்க. அதுக்காக சில வேலைக்கு செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்து மேல எந்த பாவமும் பழியும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு தாய் பண்ண காரியம். அதுக்கு நாடகம் ஆடுறது, வேஷம் போடுறது அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க வச்சு என்ன கார்னர் பண்ணா நான் ஒத்துப்பேன் நினைச்சீங்களா? இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலே அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். பொன்னியோட பையனாச்சே நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா நீ பண்ண தப்புக்கு நான் உள்ள வரும்போதே உன்னை 2 அறை விட்டுருப்பேன். என்ன காரியம் பண்ணிருக்க? எல்லாமே ஒரு கிரைம். நீ பண்ணது ஒன்னொன்னும் கிரைம். அதுக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் பாக்குறது வெறுமனே சீட்டிங் கேஸ் கிடையாது, அது ரேப் கேஸ். அதுக்கு மட்டும் ஐபிசி 376 படி 7 வருஷம் உள்ள இருக்கணும். இப்ப நீயும் உன் ஃப்ரெண்ட் அவளை கடத்தி வச்சு உள்ள அடைச்சு வச்சிருந்தீங்களே, அது கிட்னாப்பிங் அண்ட் ராங்ஃபுல்லி கன்ஃபைன்மெண்ட் கேஸ். ஐபிசி 365 படி அதுக்கு இன்னும் ஒரு 7 வருஷம் உள்ள இருக்கணும். இது வெறுமனே கிட்னாப்பிங் மட்டும் இல்ல, மயக்க மருந்து கொடுத்து மயக்கத்துல அவளை கடத்திருக்கீங்க, அது attempt to murder கேஸ். அதுக்கும் ஐபிசி 302 படி அதுக்கும் 1 வருஷம் ஜெயில் இருக்கு. அதுக்கு மேல இன்னொரு பொண்ணை ஏமாத்தி அவளுக்கு தாலி கட்ட முயற்சி பண்ண கேஸும் இதுல இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஆட் பண்ணி பார்த்தா என்ன வரும் தெரியும்ல? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மமும் சேர்ந்து நீ உள்ளதா இருக்கணும். என்ன பண்ண போற? நீ பவித்ராவோட கழுத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்த போறியா, இல்ல ஆயுள் முழுக்க ஜெயில இருக்க போறியா? சொல்லு. சொல்லுடா. இன்ஸ்பெக்டர், இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ நான் பாக்குறேன். வாங்க. ஆண்டி வேணாம் ஆண்டி. சார் வேணாம் சார், நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறேன் ஆண்டி. உண்மையை ஒத்துக்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேன். நான் பவித்ராவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ கழுத்திலே தாலி கட்டிடுறேன். பாத்தியா பொன்னி, உன் பையனை, அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் சரி. சூர்யா, நீ உன் அப்பா கிட்ட போய் நான் பவித்ராவை காதலிச்ச, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அது மட்டும் சொல்லு. பவித்ராவோட கழுத்துல தாலியை கட்டி அவளோட கண்ணியமா நீ குடும்பம் நடத்துற. அவளுக்கும் உனக்கும் நடந்த எந்த விஷயமும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? அவ கண்ல எப்பவாவது ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு, மறுபடியும் நான் இங்க வந்து நிப்பேன். ஜாக்கிரதை, ஓகே? இல்ல ஆண்டி, நான் அவளை கண் கலங்காம பாத்துப்பேன். அக்கா, பவித்ரா அவ எங்க? இன்ஸ்பெக்டர், பவித்ராவை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். பவித்ரா, பவித்ரா, பொன்னி, முகூர்த்த நேரம் முடிய போது சீக்கிரமா பவித்ராவை கல்யாண பொண்ணா ரெடி பண்ணுங்க. சூர்யா,
உன் அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணு. சரி அக்கா, ராணி அக்கா. ராணியை என் வீட்டில் அடைச்சி வச்சிருக்கேன்னு சிவா எப்ப சொன்னானோ அப்பவே கதவை திறந்து அவளை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜம்முன்னு இங்க வந்து நிக்க போறேன். சரிங்கக்கா. வா சூர்யா வா போலாம். போ, நீ வா. ஒரு நிமிஷம் ஸ்வேதா, என்னங்க இது? இரு ராஜாராம், என்னப்பா நடக்குதுங்க? போனவங்க வேற இன்னும் வரல, முகூர்த்த நேரம் முடிய போகுதுப்பா. எனக்கு ஒன்றும் புரியல மாணிக்கம். ஆணி மேடம் எதுக்கு போலீஸோட வந்தாங்கன்னு தெரியலையே. சரி இரு, நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். போப்பா, சீக்கிரமா போய் பாருப்பா. போங்கண்ணே. பவித்ரா, என்னங்க? என்னாச்சு பொண்ணு? ஏன் சூர்யா தனியா கூட்டு போய் விசாரிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? காணாம போன பவித்ரா வந்திருக்கா, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன நடக்குது, என்ன ஆச்சு, ஒன்னும் புரியல எனக்கு. என்னடா, எதுக்கு இப்படி எழுதிருக்க? என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லப்பா. சூர்யா, அதான் அப்பா கேக்குறாருல, வாய் திறந்து சொல்லு. பா சொல்லு. கேட்கறல சொல்றா. பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்பா. ராஜாராம், வாங்க. என்னப்பா இதெல்லாம்? வாணி, டேய், என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? பா, வந்து சூர்யா, ஏன் தயங்குற? தைரியமா சொல்லு. தப்பு பண்ணும்போது மட்டும் தைரியமா பண்றீங்க, உண்மையை சொல்றதுக்கு மட்டும் ஏன் தயங்குறீங்க? தைரியமா சொல்லு. மாப்ள சொல்லுங்க மாப்ள, ஏன் கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க? எங்க மேல ஏதாவது தப்பா? இல்ல என் பொண்ணு மேல ஏதாவது தப்பா?
சொல்லுங்க மாப்பிள. ராஜாராம் சொல்லு ராஜாராம். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இவ்வளோ நாள் பவித்ராவை தான்ப்பா லவ் பண்ணேன். பவித்ராவா? என்னடா சொல்ற? பவித்ரா லவ் பண்ணியா? ஆமாப்பா, நான் அவளை தான் லவ் பண்ணேன். சின்ன ஒரு சண்டையால அவளுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. டேய், அப்ப நீதான் எல்லாத்துக்கும். சந்துரு. அம்மா இல்லம்மா, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவனா? சந்துரு, அவன் தான் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன? சும்மா இரு. அம்மா. டேய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணோம். இப்போ அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் பண்ண தப்ப மன்னிச்சிருங்கப்பா. எனக்கும் பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. ஸ்வேதாவை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் ஜெர்மன் போறேன்னு சொன்னேன். எல்லாம் பொய்யா? சொல்றா, அதெல்லாம் பொய்யா? பவித்ரா மேல உள்ள கோவத்துல சொல்லிட்டேன்ப்பா. ஐயோ, எனக்கு சூரி வேண்டாங்க, நான் சொல்றதுக்கே. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் அவனு. அவன் தப்பு பண்ணிருக்கான், தண்டனை அனுபவிச்சுதான் அவனு. மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை மன வர வரைக்கும் வந்து நிக்குது. இப்பதான் நான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிருங்க. வந்து வேணாம்னு சொல்ற? பதில் சொல்றா, சொல்லு சொல்லு. அங்கிள், அங்கிள் வேண்டாம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், அவனை விட்டுருங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், விட்டுருங்க அங்கிள். நீ வா இங்க. எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படி இருக்கான் பாரு. இவ்வளோ நாள் எதையுமே சொல்லாம மறைச்சிட்டான். நம்ம தேடிக்கிட்டு இருந்தவன் இவன் தானா? முதலே தெரிஞ்சிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். ஊருக்கே உபதேசம் சொல்றவரு சொந்த பிள்ளைக்கு புத்தி சொல்ல போல இருக்கு. ஒரு தடவை அன்னைக்கு ஃபேக்டரியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிட்டான். அதனால் அவனை அடித்து அப்போவே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு.
ஆனா இப்போ அவரோட பையன் அதே தப்பா பண்ணியிருக்காரு. பாப்போம் என்னதான் தீர்ப்பு சொல்ல போறாருன்னு. துரைசாமி, இந்த உபதேசம்லாம் ஊருக்கு தான்யா, சொந்த பிள்ளைக்கெல்லாம் இல்ல. ஹலோ, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. ராஜாராம் சார் எப்பவுமே ஒரே மாதிரி தான். அவர் பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதையும் பார்ப்போம். பொண்ணே, இந்த விஷயம் உனக்கு முன்னாலே தெரியுமா? சொல்லு பொண்ணே. அதனாலதான் இந்த கல்யாணத்தை ஆரம்பத்துல இருந்தே வேணாம் தடுத்துட்டு இருந்தியா? ஆமாங்க. இவ்வளவு நாளா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கே பொன்னி. நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். உசிருக்கு உசிரா இருக்க என்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லாம இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு இந்த குடும்பமானதை காப்பாத்திருக்கே பொன்னி. உன் உடம்ப வருத்தி இவ்வளோ வேண்டுதலும் இதுக்காக தான் செஞ்சியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. ஏமா, நீ இந்த உண்மை தெரிஞ்ச என்கிட்ட மறைச்சிட்டே இல்லம்மா. பவித்ரா, என் அண்ணன் தான் உன் லவர்னு தெரிஞ்சும் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம அதை மறைச்சிட்ட பாத்தியா? அது முன்னாடி என்கிட்ட சொல்லி இருக்கணும். அப்படி மட்டும் சொல்லி இருந்தேன்னா இவனை எப்பவோ உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருப்பேன். எல்லாருமா சேர்ந்து என் முதுகுல குத்திட்டீங்கல்ல? ஐயோ, என்னங்க நீங்க? அப்பா, டேய் பேசாத. எல்லாருமா சேர்ந்து முட்டாளாக்கிட்டீங்கல்ல? இல்லங்க, நான் எதுக்கு மறைச்சேன்னு உங்களுக்கு காரணம் தெரியும். ஏன் பொண்ணி, இதான் நடந்தது முன்னாலே சொல்லியிருந்தா மேடை வரைக்கும் வந்து அவமானப்படாம முன்னாலே நிறுத்தி இருக்கலாம்ல? என்ன மன்னிச்சிடுங்க. வேணாம், பேசாத. நீ, உன் பையன் பவித்ரா எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடி என்ன பலி கொடுத்துட்டீங்கல்ல? என் மூஞ்சில கரியலி பூசிட்டீங்கல்ல? என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல? நிறுத்துங்க. அவமானப்பட்டது நீங்க இல்ல, நாங்க தான் அவமானப்பட்டோம். நாங்க தான் அவமானப்பட்டு நிக்கிறோம். உங்களை நம்பிதானே இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணோம். இப்ப வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? தங்கச்சிமா, இந்த விஷயம் உங்களுக்கு முதவே தெரியல. சொல்லிருந்தீங்கன்னா கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கலாம்ல. இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த தலைகுனிவு எங்களுக்கு தேவையா? என் பொண்ணோட முகத்தை பாருங்க. உங்க பையன் பண்ண தப்புக்காக நாங்க தண்டனை அனுபவிக்கணுமா? சொல்லு ராஜாராம். என்ன மன்னிச்சிரு மாணிக்கா, என்ன மன்னிச்சிரு. நீங்க மன்னிச்சிருங்கன்னு ஈஸியா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. ஆனா மனமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போறது எவ்வளவு வலி தெரியுமா? இனிமே என் பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? எல்லாரும் என் பொண்ணை எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியுமா ராஜாராம்? பெரிய பிசினஸ்மேன் தி கிரேட் மாணிக்கோட பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு அவன் என் பொண்ணோட போட்டோவை சோஷியல் மீடியால போட்டு நார் அடிப்பான். என் பொண்ண போற வரவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க. என்னையும் கேட்டுல அசிங்கப்படுத்துவாங்க. இந்த அசிங்கம் எங்களுக்கெல்லாம் தேவையா? சொல்லு ராஜாராம்.
பெரிய குடும்பம், கௌரவமானவங்க. என் நண்பர் ரொம்ப நல்லவன். அவன் பசங்கள்ல நல்ல ஒழுக்கமானவங்களா இருப்பாங்கன்னு தானே நான் ஆசைப்பட்டேன். இப்படி எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட ஆசையில இப்படி மண்ணள்ளி போட்டீங்களே. மாணிக்கம், உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வருவா. ராஜாராம், நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஆமா மாணிக்கா, என் பையன் சந்துரு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். மாப்பிள, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம் மாப்பிள. இல்ல மாமா, ஒரு கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சுன்னா அதோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வலிய பாவம் ஸ்வேதா அனுபவிக்க கூடாது. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உன்னோட உணர்வு புரியுது ராஜா. ஆனாலும் பெரியவனுக்கு பார்த்த பொண்ண சின்னவனுக்கு போய் கட்டி கொடுக்கறது அவ்வளவு நல்லா இருக்காதுப்பா. ஆமாப்பா, விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்ணி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுப்பா. என்னங்க, சூர்யாக்கு பார்த்த பொண்ண எப்படிங்க சந்துருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? மாணிக்கம், நான் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது முடிவு பண்ணிட்டேன். உனக்கு சரின்னு பட்டா உன் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்லு. ராஜாராம், என்னங்க இது? ஸ்வேதா, ஸ்வேதா, கண்ணு நில்லுமா. ஸ்வேதா, நில்லுமா. எங்கம்மா போற? மாணிக்கம், ஸ்வேதா நில்லு. ராஜாராம், ஒரு நிமிஷம். ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியாச்சு, மறுபடியும் இன்னொரு தப்பு பண்ண வேண்டாம். என்ன முடிவு எடுத்தாலும் 2 பேரோட சம்மதத்தோட முடிவெடுங்க. அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். சந்திரோ, உனக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும் இல்ல? அப்பா இல்ல இருப்பா, என்ன முழுசா சொல்ல விடு. நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் பவித்ரா வீட்டில் தங்க வச்சிருந்தல. சூர்யாவும் பவித்ராவும் லவ் பண்ண விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இல்ல? சரி, அதெல்லாம் விடு. இப்ப நான் மாணிக்கத்துக்கிட்ட அவன் பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வருவான்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். என் வாக்கு தவறுனா அது நானே தவறுனதுக்கு சமம். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா சந்திரு, சூர்யா இத்தனை பேருக்கு முன்னால
என்ன தலகுனிய வச்சுட்டான்டா. உன்கிட்ட கூட சம்மதம் கேட்காம நான் மாணிக்கத்துக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். என்ன நீ என் மான மரியாதையை காப்பாத்துவன்ற நம்பிக்கையில தான். சந்துரு, என்னோட மானம் மரியாதை எல்லாம் உன் கையில தான் பாருங்க. சந்துரு, தயவு செஞ்சு ஒத்துக்கடா. அம்மா, என்னம்மா நீ இப்படி பேசுற? சந்துரு, ஒரு அப்பனா தன் பிள்ளைகிட்ட கேட்கக்கூடாத விஷயம். உன் அனுமதி இல்லாம நான் வாக்கு கொடுத்துருக்கேன். உன்னை பெத்து வளர்த்ததுக்கு கைமாறா எனக்கு இந்த ஒரு உதவி செய்யப்பா. என் வாக்கை காப்பாத்து. என்னப்பா என்னப்பா நீங்க? இந்த பார் சந்துரு, நாங்க யாரும் உன்னை கட்டாயப்படுத்தல. உன் அப்பா கேட்டுட்டாருங்கிறதுக்காக நீ கண்டிப்பா ஒத்துக்கணும்னு இல்ல. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவெடு. அந்த உரிமை உனக்கு இருக்கு. ஆனா நீ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்த நீ மனசுல வச்சுக்க. பெத்த பையனால ஒரு அப்பாக்கு பெருமை தான் வரணும், களங்கம் வரக்கூடாது. உன் அண்ணன் சூர்யானால வந்த களங்கத்தை உன்னால தான் துடைக்க முடியும். அவ்வளவுதான். இதுக்கு மேல முடிவு எடுக்கிறது அது எதுவா இருந்தாலும் சரி. ராஜாராம், இதுக்கு மேல அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவன் எந்த முடிவு எடுத்தாலும் அது முதல்ல நீங்க ஆக்செப்ட் பண்ணுங்க. அப்பா, ஆன்ட்டி சொன்ன மாதிரி நான் உங்களை தலை குனிய விட மாட்டேன்ப்பா. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா.
தேங்க்ஸ் அப்பா கையா இருக்குங்கப்பா. இல்லப்பா நீங்க அழக்கூடாது, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க கம்பீரமா இருக்கணும்ப்பா, கம்பீரமா இருக்கணும். நான் இருக்கேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அழாதீங்க. அப்பா ஆனா இந்த கல்யாணத்துல ஸ்வேதாக்கு அதை பத்தி நீ கவலைப்படாத. அதையெல்லாம் என் நண்பன் மாணிக்கம் பார்த்துக்குவான். நீ வேணா பாரு, அவன் சம்மதம் சொல்லிதான் வருவான். சரிப்பா. நான் கட்டிக்க போறவன் என்ன மட்டும்தான் அவனோட உலகமா நினைக்கணும். அவன் லைஃப்ல வேற எந்த பொண்ணும் இருக்கக்கூடாது. எனக்கு அவன் நேர்மையா இருக்கணும். நானும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணதில்ல, எந்த பொண்ணும் என்னையும் லவ் பண்ணதில்ல. நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இவ்வளோ நாள் பவித்ராவை தான்ப்பா லவ் பண்ணேன். சூர்யா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்டுனா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இந்த பெஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. எனக்கும் பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. என் பையன் சந்துரு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். ஸ்வேதா, ஸ்வேதா. பத்மா, நீ போய் பேசு போ. ஸ்வேதா, ஸ்வேதா, நாங்க சொல்றத கேளுமா ப்ளீஸ். ஸ்வேதா, ஸ்வேதா, இது யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு மண்டபத்துல இந்த பேச்சு வந்ததாவே இருந்தாலும் எங்களுக்கும் இந்த கல்யாண விஷயம் நியாயம்னு பட்டதுனாலதான் ஒத்துக்கிட்டோம். நியாயமா பட்டுச்சா உங்களுக்கு? ஆமா, பட்டுதானே ஆகணும். ஏமாந்து நிக்கிறதும் வாழ்க்கை வீணா போக போறதும் எனக்கு தானே. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்புறம் நியாயமா படாம எப்படி? செல்லம், என் கண்ணு ஏதோ மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. நாங்க உன்னுடைய அப்பா அம்மா. உனக்கு கெட்டது நடக்கணும்னு நாங்க எப்பயாவது நினைப்போமா? நீயே சொல்லு. இப்படியெல்லாம் பேசாத செல்லம். அப்போ அண்ணனோட கல்யாணம்னு ஊர் அழைச்சு மண்டபத்துல எல்லாரையும் கூட்டி நிறுத்திட்டு, அண்ணன் இல்ல இப்போ தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி 2 பேரும், அதான் என்ன பெத்த நீங்களே இப்படி என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, இதுதான் நீங்க எனக்கு நினைக்கிற நல்லதா? உன் மனசோட கஷ்டம் புரியாம நாங்க பேசுறோன்னு தயவு செஞ்சு நினைக்காத ஸ்வேதா. மணமேடை வரைக்கும் ஒரு கல்யாணம் வந்து அது நின்னு போச்சுன்னா அந்த பாதிப்பு எல்லாரையும் விட சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு எந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும்னு எங்களுக்கு புரியுமா? செல்லம், ராஜாராம் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் ரொம்ப நல்லபடியா அமைஞ்ச குடும்பம். ஆமா செல்லம், நடந்த தப்புக்கு மன்னிப்பும் கேட்டு உடனே அடுத்த முடிவை எடுத்து நம்ம கிட்ட சம்மதம் கேட்கிறாருன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா? எப்படி இதை வேண்டான்னு தட்டி கழிக்கிறது? நீயே சொல்லு. உங்க அந்தஸ்து, உங்க கௌரவம், அதுக்கு சமமா ஒரு குடும்பம் இருந்துட்டா உங்களுக்கு போதும். அதாவது உங்க வரட்டு கௌரவத்துக்கு பலியாக போறது என்னோட வாழ்க்கை, அப்படிதானே?
கொஞ்ச நாள் பேசி பழகுன அந்த சூர்யாவை இவ்ளோ ஃப்ராடுத்தனம் பண்றானே. நீங்க சொல்ற அவளோட தம்பி இன்னும் நான் அவன் முகத்தை கூட சரியா பார்த்ததில்ல. அவனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் ஒளிஞ்சிருக்கோ. இல்ல செல்லம், ஏதோ குழப்பத்தால சூர்யா விஷயம் அப்படி ஆயிடுச்சு. ஆனா சூர்யா விட சந்துரு ரொம்ப நல்லவமா. நான் அவன் கூட பழகிருக்கேன். என்ன நம்பு, அவன் ரொம்ப நல்லவன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி சூர்யாவோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. மாத்தி ஏற்பாடு பண்றதுக்கு இப்போ தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. உங்க பேச்சுப்படி கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி இவனும் அயோக்கியன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு மாப்பிளைய தேடி போவீங்களா? ஸ்வேதா, போதும். ஒரு விதத்துல உன் மனச நோகடிக்கிறோன்னு தெரிஞ்சுதா இவ்ளோ தூரம் இறங்க வந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் என்ன உன் வாழ்க்கை கிடைக்கணும்னு என்ன ஆசையா? சொல்லு ஸ்வேதா, நாங்க கெடுக்க நினைப்போமா? இங்க பாரு, கடைசியா கேக்குறேன், உன்னால ஒத்துக்க முடியுமா முடியாதா? அத மட்டும் சொல்லு. மா, நான் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல. இந்த கல்யாணம் மட்டும் கிடையாது. இந்த சம்பவத்தால எதிர்காலத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்காம இருந்தா கூட பரவாயில்ல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஸ்வேதா, நில்லடி. பெத்தவங்க நாங்க. உனக்கு நல்லது நினைக்க மாட்டோங்கிற எண்ணம் உனக்குள்ள எப்ப வந்ததோ, எங்க வரட்டு கௌரவத்துக்காக உன் வாழ்க்கைய பணைய வைக்கிற முடிவுக்கு நீ எப்ப வந்தியோ, இனிமே நாங்க உன்னை கட்டாயப்படுத்துற மாதிரி இல்ல. ஆனா ஒரு நல்ல குடும்பத்தோட சம்பந்தத்தை இழக்கவோ, எதிர்காலத்துல உன் கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் இந்த சம்பந்தம் மத்தவங்களால குத்தி காட்டி பேசி அசிங்கப்பட எங்களால முடியாது. ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னடி பண்ற? கத்திரி கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். கழுத்துல பட்டின கிட்டட போகுது. என்ன விடுங்க. அவ சம்மதம் சொல்லாம நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். கத்திய வச்சு மிரட்டியா நீ? இந்த கல்யாணம் நடக்கலன்னா நான் செத்துருவேன். நாலு வார்த்தை நல்ல விதமா சொல்லுடி. இப்படி எல்லாம் பண்றது சரியில்லடி. முடியாதுங்க. ஸ்வேதா, நீ சொல்லு. நான் சொல்றது கேளு. நீ கத்தி கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். என்னம்மா அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் சொல்றது கேளேண்டி. முடியாதுங்க. மா ப்ளீஸ் மா, என்ன தர்ம சங்கடப்படுத்தாதம்மா. இல்ல, நீ உன் விருப்பப்படியே இருந்துக்கோ. இந்த கல்யாணம் நீ கத்திய கூட நம்ம பேசி தீர்த்துக்கலாம். முடியாது. இப்போ நீ கத்திய குடுக்குறியா இல்லையா? முடியாதுங்க. மா ப்ளீஸ், கிட்ட வராதம்மா. அந்த கத்திய கீழே போடுமா. நான் உன் விருப்பப்படியே நடந்துக்கிறேன், போதுமா? இந்த மாதிரி எல்லாம் பண்ண என்னால பார்க்க முடியலமா. கீழே போடுமா கத்திய. கத்திய கொடு பத்மா. வேணாம். அவதான் ஒத்துக்கிட்டல, கத்திய கொடு. போடுமா. அறிவு கெட்டத்தனமா பண்ணிட்டு. ஸ்வேதா, உன் வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும் ஸ்வேதா. என்ன நம்பு. சொல்றல ஸ்வேதா. அக்கா, என்னக்கா போனவங்கள திரும்ப காணோம்? ஸ்வேதா ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாளோ? என்னாச்சுன்னு தெரியலையேக்கா. அந்த பொண்ணை பார்க்குறப்ப ரொம்ப தெளிவான பொண்ணாதான் தெரியுது. ஸோ நல்ல முடிவாக தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மாணிக்கா, என்னப்பா என்னாச்சு? என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாளா? ராஜாராம், என் பொண்ணு உன்னோட வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு சம்மதிச்சிட்டாப்பா. நாங்க அவகிட்ட சொல்லி புரிய வச்சிட்டோம். அவளும் புரிஞ்சுக்கிட்டா. கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. ஆமா ராஜாராம், உன் விருப்பப்படியே இந்த கல்யாணம் சந்தோஷமா நடக்கட்டும். ரொம்ப நன்றி மாணிக்கா.
ராஜாராம் என்ன பண்ணி எல்லாரும் முன்னாடி சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்கிட்டு நிக்கிற நீ? ஏன்பா ராஜாராம், என் பொண்ணு சம்மதிச்சிட்டா? உன் பையன் சந்திரகிட்ட பேசி நீ சம்மதம் வாங்கிட்டியா? என் பையன் மாணிக்கா என் வார்த்தையை மீற மாட்டான். அவனுக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன, எல்லாரும் ஹாப்பி தானே? ஆல் ஓகே. வாணிமா, நல்ல நேரத்தில் நீங்க வந்தீங்க. நீங்க மட்டும் வரலனா என்ன நடந்திருக்குன்னு என்னால யூகிக்க முடியல. சரி சரி விடுங்க, அதான் எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடுச்சு. என்ன எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல கல்யாண வேலையை ஆரம்பிங்க. ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்க போகுது. எல்லாரும் அப்படியே நின்னு பாத்துட்டு இருந்தா என்ன? வாங்க நடத்துங்க. கரெக்ட்பா. வாணிமா சொல்ற மாதிரி இவங்க கல்யாணத்துக்கும் போய் மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வாங்க 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 சித்தப்பா. பவுனு ஒரு நிமிஷம் வா. சந்துரு ரெடி ஆகு. வா வா. என்னங்க பவித்ரா, நாமளும் நீ போய் ready ஆயிடு. ஆமா ரெடி ஆகு. வா ஏன்பா ராஜாராம், நாங்க போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறோம். சரி சரி, நானும் வரேன். கூட்டிட்டு வந்துடுறோமா? ஹலோ, பாத்தீங்களா? இதான் எங்க ராஜாராம் சாரோட வாக்கு. அவர் சொன்ன சொல்லேருந்து என்னைக்கு மாற மாட்டார். அவர் வாக்கு தப்பாவும் போகாது. அவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. அக்கா, ரொம்ப நன்றிக்கா. நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இந்த பார் பொண்ணி, இது உனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்கு நடந்தாலும் நான் இப்படித்தான் செய்வேன். இது என் கடமை. ஓகே? ஆமா, ராணி அக்கா எங்க? அவங்களுக்கு நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு, ஏன் வரல? பவித்ராக்கு கல்யாணம் நடக்க போது அவ அப்பா அம்மா இங்க நிக்க வேண்டாமா, அதான் அவங்கள கூட்டிட்டு வர அவ போயிருக்கா. ஐயோ நல்ல வேலைக்கா, இத நானே யோசிக்க மறந்துட்டேன், நீங்க யோசிச்சிருக்கீங்க. சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எந்த கவலையும் இல்ல. எனக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நான் போயே ஆகணும். ப்ளீஸ். என்னக்கா நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு கல்யாணத்தை பார்க்கலனா பசங்களை ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? தயவு செஞ்சு இருந்துட்டு போங்கக்கா. பொன்னி, அதுதான் எனக்கு பதிலா ராணி வரல. ராணி வேற நான் வேறன்னு இல்ல. எங்கல்ல யாரும் ஒருத்தர் இருந்தாலும் எங்க 2 பேரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு இருக்கும். சரியா? ஓகே ஓகேம்மா.